நம சிவாய நம ஓம் ஆத்மசார் குருவே சரணம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அம்பே சிவம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் 18 சித்தர்களை போட்டு 51 மகான்களை போட்டு 63 நாயன்மார்களை போட்டு 12 ஆழ்வார்களை போட்டு கோடான கொடு ஜீவ சமாதி இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொடுக்க சித்த புருஷர்களே மகரிஷிகளே போற்றி 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 அம்மையப்பனே போற்றி பிரபஞ்சமே போற்றி. இன்னைக்கு என் நாகம்மா சித்தர் யூடியூப் சேனல் அன்பான என் அன்புக்கு அன்பாக நிறைந்திருக்கும் என்னுடைய சேனலை விடாமல் பார்க்கும் அன்பு சொந்தங்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். இன்று 7/2/2024 என்ற புதன்கிழமை நான் எங்கே இருக்கிறேன் என்றால் மருதக்காளி மருதக்காளி ஆலயம். இந்த ஆலயத்தின் வரலாறு என்னவென்றால், பாண்டவர்களுடைய வனவாச காலங்களிலே அவர்கள் வனவாசம் எல்லாம் அனுபவித்து முடிவடையும் வேளையிலே வந்து தங்கிய இடம். இங்கே பக்கத்தில் ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கிறது. அங்கே வந்து பாஞ்சாலி புனித நீராடுவதற்கு பீமன் தன்னுடைய கையில் இருக்கும் அந்த தண்டத்தையால் உடைத்து நீர் வரவழைத்த இடம். அதையும் உங்களுக்கு அப்போது காட்டுகிறேன். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இந்த பிறவியில் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இந்த இருசக்கர வாகனத்திலே எந்த அளவுக்கு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் எழுந்தருளி இருக்கும் புனித தீர்த்தங்களும் புண்ணிய ஸ்தலங்களையும் நான் புனித நீராடி புண்ணிய ஸ்தலங்களிலே உலக நன்மைக்காக பிரார்த்தனை வைத்து விட்டேன். நான் சுயம்பு நாகத்தம்மாள், அதாவது குரு இல்லாமல் பாடங்கள் கற்றுக்கொள்ளாமல் பள்ளிக்கூடத்துக்கு சென்று பாடம் படிக்காமல் பல வேதங்களை கற்றுக்கொள்ளாமல் யாகங்கள் நடத்தாமல் பல வேத தர்மங்கள் அறியாமல் சுயம்பாக பிறந்து உலக அதிசயத்தில் நடமாடிக்கொண்டிருக்கும் நாகம்மா. இது உலக அதிசயத்தில் ஒன்று. உலகத்தில் இருக்கும் அனைத்து நாகத்தா பீடங்களிலே தலைமை பீடம் நான். சுயம்பாக எழுந்தருளி நடமாடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் இருக்கும் மாவட்டங்களிலே, நீங்கள் இருக்கும் மாநிலங்களிலே, நீங்கள் இருக்கும் கிராமங்களிலே, நீங்கள் இருக்கும் நகர்ப்புறங்களிலே உங்களுக்காக அருள் பளித்து உங்களுக்காக வந்து சில விழிப்புணர்வுகளை கொடுத்து வீட்டிற்காகவும் நாட்டிற்காகவும் எப்படி நாம் இருக்க வேண்டும், எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கும், பிறந்தும் வளர்ந்தும் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தும் அவர்களுக்கு படிப்பை கொடுத்தும் சொத்தை சேர்த்து வைத்தும் பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தும் அவர்களின் வயிற்றில் 2 குழந்தைகளை பெற்றெடுத்து அதற்கு பாட்டி தாத்தா என்ற பெயரை பெற்றும் பிறகு வந்த வேலையை முடித்துவிட்டு போய்விடுகிறோம் என்பது அல்ல வாழ்க்கை. நான் யார் என்பது அரிது புரிதல் கொள்வது தான் வாழ்க்கை. இன்று இந்த அதிசயமான அபூர்வமான திரு ஆலயத்தில் வந்து என்னை அழைப்பது எல்லாமே வந்து பிரசித்தி பெற்ற நூற்றாண்டு காலத்துக்கு முன் உதயமான காளிகா அம்பாள் ஆலயங்கள் தான் அழைக்கிறது. இப்போ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கும் மடபூர காளி அந்த ஆத்தாவை பார்த்த பிறகு இந்த பழனிமலையில் இருக்கும் ரணபத்ரகாளி அம்மன், ஐகோர்ட் பத்ரகாளி அம்மன், அதற்கு பிறகு இன்னைக்கு இங்கே மருதக்காளி வந்திருக்கிறேன். பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வந்து உலக நன்மைக்காக தான் வேண்ட வந்திருக்கிறேன். எனக்கு நடந்த வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்கள், அந்த அதிசயங்களிலே இதுவும் ஒன்று. பாருங்கள், 4 நாளைக்கு முன்னாடி நம்ம பொள்ளாச்சி மாவட்டம் இங்கே ஒரு கவுண்டர் ரூட்டை பற்றி போட்டிருந்தேன். அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா வசதி வாய்ப்புகள் பெற்றவர்கள். தங்கள் தவப்புதல்வனுக்கு திருமணம் நடந்து 5 வருடமாக குழந்தை இல்லை.
அப்போது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வெள்ளிக்கிழமை அன்று கொள்ளு ரசம் வைத்திருந்த ஒரு அதிசயம் பார்த்தீர்கள். இது நான் போவதற்கு முன்பே இந்த நாகம்மா உலகத்தில் எழுந்தருளில் அத்தனை ஆலயங்களிலே தலைமை பீடமாகிய இந்த சுயம்பு நாகம்மா செல்லும் முன்னே அந்தந்த ஆலயத்தில் எழுந்தருளி பிரதிபலிப்பவர்கள் அங்கிருப்பவர்களுக்கு ஒரு முன் கூட்டியே இங்கே வரும் இருக்கும் அவதாரத்தில், அதாவது அருரூபமாக இருக்கும் நாகல்தாள் இங்கே வருகிறார். அவருக்கு படையல் ரெடி பண்ணு என்று சொல்லித்தான் சளி பிடித்து இருந்த இந்த நாகம்மாவுக்கு அந்த வீட்டில் அன்று கொள்ளு ரசம் செய்யப்பட்ட அதிசயம் நீங்கள் அவர்கள் சொன்னதையே கேட்டிருக்கலாம். இது ஒரு அதிசயம்தான். இப்போது என் அன்பு ஆத்ம சொந்தங்களுக்காக இந்த ஆலயத்தை காட்டிற்கு இயற்கையான இந்த சூழ்நிலையிலே பாண்டவர்கள் வனவாசம் முடிந்து வந்து சென்ற இடம்தான் மருதக்காளி. பயங்கர சக்தி வாய்ந்த தாயார், கிராம தேவதையாக இங்கே மக்களுக்கு பிரதிபலிக்கிறாள். இங்கே உள்ள பார்த்திங்கன்னா கல்லாலே அதாவது வடிவம் அமைக்கப்படாத ஒரு சுயம்பு விநாயகமூர்த்தி வந்து எல்லா ஆலயங்களிலும் செதுக்கப்பட்டு வைத்திருப்பார்கள். இங்கே மருதக்காளியில் கல்லாலே இரட்டை பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே மகான் இருக்கிறார். இதைவிட முக்கிய ஒரு அதிசயம் என்னவென்றால், கேரளா மாநிலம் பாலக்காடை சேர்ந்த ஒரு இஸ்லாயத்து மார்க்கத்தை சேர்ந்த ஒரு பக்தர் அம்மாவின் அருமை பெருமை அறிந்து இங்கு வந்து அவருக்கு தவம் இருந்து அவர் அம்மாவை தன்னுடைய மாநிலத்துக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்யும்போது தாயார் அவர்கள் குழந்தைக்கு எவ்வளவோ எடுத்து சொல்வதை போல் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் மீறி அவர் அம்மாவை அழைத்து கட்டி எடுத்து செல்ல வேண்டும் என்று கடுமையான மந்திரங்களை உபயோகித்துள்ளார். அந்த மந்திரத்தை உபயோகிக்கும் நிலையிலே தாயார் 3 முறை சொல்லியிருக்கிறார், வேண்டாம், கைவிட்டு விடு, அதர்மத்தை கைவிட்டு விடு என்று இந்த மருதக்காளி கூறியதாகவும், அவர் கேட்காமல் அடம் பிடித்து அம்மாவை தன்னுடைய மாநிலத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கடும் தவம் இருந்ததனால் அம்மா அவர்கள் தன்னுடைய இடது காலாலே அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த அந்த பக்தரை அம்மா மேல் பாசம் வைத்து அம்மாவை அழைத்து சென்று பல அதர்மத்திற்கு அம்மாவை வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கெட்ட எண்ணத்தோடு இருந்த அந்த பிள்ளையை வதம் செய்து வெளியே வீசாட்டாமல் தன்னுடைய பாதத்துக்கு கீழே, ஏனென்றால் அவனும் தாயார் மீது இருந்த பக்தன் அல்லவா. பிள்ளைகளை யாரும் எவ்வளோ ஒரு தவறான பிள்ளையை பெற்றிருந்தாலும் அந்த பிள்ளையை எந்த தாயும் ஒதுக்க மாட்டாள். அப்படி இருக்கும் தாயார் மத்தியிலே உலகத்தின் மகாசக்தி தாய்வள் அந்த பிள்ளையின் பிடிவாதத்தை விட சொல்லி தன் இடது காலாலே வதம் செய்து தன்னை தன் பாதத்திலே வைத்திருக்கிறார். அந்த இஸ்லாமியர் மகானும் இங்குதான் அடக்கஸ்தானம் ஆகியிருக்கிறார். அப்படி எவ்வளவோ வரலாறு சொல்ல போகலாம். இப்படி வரலாறு பெற்ற ஆலயங்களுக்குத்தான் என்ன அந்த காளி தேவியாரும் கற்பண்ண சுவாமிகளும் அழைத்து கொண்டிருக்கிறார். அப்படி இந்த ஆலயத்தை காட்டுகிறேன். அந்த முஸ்லீம் மகானுடைய அடக்கஸ்தலம் காட்டுகிறேன். இந்த வழியும் காட்டுகிறேன். நீங்கள் இங்கே மருதக்காளிக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் பழனிக்கு வந்து பழனியில் நான் வந்து டிஸ்கஷனில் லிங்க் பாக்ஸ்குள்ளே போங்க. நாகம்மா சித்தர் லிங்க் பாக்ஸ்குள்ளே போனீங்களன்னா கண்டிப்பாக அந்த இதற்கான இன்னும் இருக்கிறத கிடைக்கும் நமக்கு.